இன்டர்நெட்ல நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்தை கேட்டிருப்பீங்க. மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி, 15 வருஷம், வருஷா வருஷம் ஒரு 15% ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஈஸியா 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியன் இன்வெஸ்டிங்ல இருக்கிற ஒரு பெரிய பொய் நான் சொன்னா நம்புவீங்களா? இந்த கணக்க நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஏதோ மந்திர மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான விஷயம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆனா நிஜமாவே இத செஞ்சு ஜெயிச்ச ஒருத்தரையாவது உங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீங்க அந்த 1 கோடிய அடைய முடியாம போறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் வெறும் ரூல்ஸ் கிடையாது, இது வாழ்க்கையோட நிஜம். பாருங்க, வாழ்க்கை எப்போதுமே ஒரு நேர்கோட்டுல போகாது. நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால சும்மா ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. உண்மையான ஆட்டத்தோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். சரி, வாங்க இந்த ஆட்டத்தை 3 வேற வேற கேம்ஸ் மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் லெவல் செஸ். எந்த ஒரு கேம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம தூத்திடக்கூடாதுங்கிறதுல தான் கவனமா இருக்கணும். அதுதான் முக்கியம். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க ராஜா தான் எல்லாமே. கிங் அவுட்னா கேம் ஓவர். இங்க தான் மினி மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயம் வருது. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில கூட நமக்கு வர நஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது. நிறைய செஸ் கம்ப்யூட்டர்ஸ் கூட இந்த மெத்தட்ல தான் விளையாடுது. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்தும். வாங்க அன்ஷுலோட கதைய பார்க்கலாம். அவரு ரொம்ப டிசிப்ளினான ஒரு இன்வெஸ்டர். ஆனா சாதாரணமா ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனது அவரோட ஃபைனான்ஷியல் கோலையே தலைகீழா மாத்திருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவரோட அப்பா ரொம்ப ஆரோக்கியமானவரு. ஃப்ரிட்ஜ்ல இருந்த கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட்டதால அவருக்கு இருமல் வந்துச்சு. அப்போதான் ஈரமான தரையில வழுக்கி விழுந்துட்டாரு. கடைசில ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியதா போச்சு. இங்க என்ன தப்பு நடந்துச்சு? சிம்பிள், இன்சூரன்ஸ் இல்ல. இந்த திடீர் செலவு ரொம்ப பெருசா இருந்ததால முதல்ல அவரோட சேமிப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. அதுவும் பத்தாததால பல வருஷமா கஷ்டப்பட்ட சேர்த்த ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாருங்க, ஒரே ஒரு சின்ன எதிர்பாராத விஷயம் அவரோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரையே கேள்விக்குறியா மாத்திடுச்சு. சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையில வர்ற மோசமான நிலைமைகளை சமாளிக்க நாம தயாரா இருக்கணும். செஸ்ல இத கேஸ்டல் மூன்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜாவை சேஃபா வச்சுக்கிறது. உங்க வாழ்க்கையில அது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்லனா ஒரு லைஃப் இன்சூரன்ஸா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட சேஃப்டி மூவி எது? ஓகே, ரிஸ்க குறைக்கிறது மட்டும் கேமோட ஒரு பார்ட்டு தான் இல்லையா? உண்மையான ஆட்டம்ங்கிறது நம்ம கோலை அச்சீவ் பண்ணி ஜெயிக்கிறது. சோ இப்ப நாம அட்டாக் கேம் பத்தி பார்க்கலாம். மேக்னஸ் கால்சன் மாதிரி பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் எப்படி அவங்களோட ஃபைனல் கேம்ல ஜெயிக்கிறாங்க தெரியுமா? அவங்க சும்மா கண்ணை மூடிட்டு காய நகர்த்த மாட்டாங்க. முதல்ல வெற்றியா மனசுல கற்பனை பண்ணிப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ்ல ஒவ்வொரு மூவையும் பிளான் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு ஆவரேஜ் பிளேயரையும் ஒரு கிராண்ட் மாஸ்டரையும் அழகா காட்டுது. இதுக்கு பேரு தான் பேக்வர்ட் இண்டக்ஷன். சரியா, இதே தப்பத்தான் நிறைய பேர் அவங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங்ல பண்றாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 3 வருஷத்துல ஒரு ட்ரிப் போனோன்னு மாசம் 5,000 ரூபாய ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல போட்டாரு. ஆனா 3 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஃபண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஈக்விட்டி லாங் டேர்ம்ல ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கும்னு அவர் நினைச்சாரு. ஆனா பாவம், அவருக்கு 3 வருஷங்கிறது லாங் டேர்ம் இல்லைன்னு தெரியாம போச்சு. இந்த சார்ட் இத அழகா விளக்குது பாருங்க. நீங்க ஒரு 7 வருஷம் மாதிரி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணா ஈக்விட்டியில பணத்தை இழக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அதே இது 3 வருஷமா குறைஞ்சா நஷ்டம் வர சான்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா 12% சம்பாதிக்க மாட்டீங்க. அது பல வருஷங்களோட ஆவரேஜ். அதனால உங்க கோலுக்கு எவ்ளோ டைம் இருக்குன்றத பொறுத்து தான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும். ஷார்ட் டேர்ம் கோலுக்கு ஈக்விட்டி செட்டே ஆகாது. ஆனா வாழ்க்கை ஒன்னும் செஸ் மாதிரி நாம கணிக்கிற மாதிரி இல்லையே, கரெக்டா? சில சமயம் ஆட்டத்தோட ரூல்ஸே மாறிடும். அதனாலதான் நாம அடுத்த கேமுக்கு போறோம், கேடன். இந்த கேம் நிஜ உலக பொருளாதாரம் மாதிரி ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதுல நீங்க மத்தவங்க கூட போட்டி போடணும், அதே சமயம் ஒத்தரைச்சும் போகணும். கேடன் கேம்ல பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரு பிளேயர் எல்லா வளத்தையும் பதுக்கி வச்சு கேமே ஸ்தம்பிக்க வச்சிருவாரு. இது நம்ம நிஜ பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதோ அப்படியே இருக்கு. பல வருஷங்களா இந்தியர்கள் தங்கத்தை வாங்கி வாங்கி லாக்கர்ல பூட்டி வச்சிருக்காங்க. சும்மா முடங்கி கிடக்கிற அந்த தங்கம் நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த விதத்திலயும் உதவுறதில்ல. ஆனா கேடன் கேம்ல இந்த பதுக்கல் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் ராபர் பீஸ். ஒரு பிளேயர் ரொம்ப அதிகமா வளத்தை பதுக்குனா இந்த ராபர் அதை தடுத்து கேமை மறுபடியும் பேலன்ஸ் பண்ணும். எக்கனாமிக்ஸ்ல இத மெக்கானிசம் டிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது தப்பான நடத்தைகளை தடுக்கிறதுக்காக சில சிஸ்டம்ஸை உருவாக்குறது. நம்ம இந்தியாவும் இந்த தங்கப்பதுக்கல் பிரச்சனைக்கு இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் டிசைன் தான் யூஸ் பண்ணுச்சு. அவங்க
சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் அதாவது SGBய அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்ததும் பிசிக்கல் கோல்ட பதுக்குறது ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு. ஏன்னா SGBல கவர்மெண்ட் கேரண்டி இருக்கு, எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஈஸியா விற்கவும் முடியும். இப்ப சொல்லுங்க, இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தானே? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, ஆட்டத்தோட ரூல்ஸ் எப்ப வேணாலும் மாறலாம். அதுக்கு நாமளும் தயாரா இருக்கணும். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு உங்க 1 கோடி ரூபாய் டார்கெட்டை நெருங்கி வரப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வரலாம். அத விளக்கதான் நம்மளோட ஃபைனல் கேம், மோனோபோலி. ஆனா இது ஒரு சாதாரண கேம் இல்ல. இது வெற்றினா என்னங்கிற நம்ம எண்ணத்தையே கேள்வி கேட்க போற ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்திலே ஒரு பிளேயரை அதிர்ஷ்டத்தால பணக்காரரா ஆக்கிட்டாங்க. அவருக்கு நிறைய பணம், 2 டைஸ், அப்புறம் அதிக ரிவார்ட்ஸ்னு எல்லாம் கொடுத்தாங்க. மத்த பிளேயருக்கு கொஞ்சமா பணமும் ஒரே ஒரு டைஸும் தான். கேம் ஆரம்பத்துல இருந்தே ஒன் சைடா தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதிர்ஷ்டத்துல பணக்காரனான பிளேயர் ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. டேபிள்ல இருந்த ஸ்நாக்ஸ கூட அவர்தான் அதிகமா சாப்பிட்டாரு. தனக்கு கிடைச்ச வெற்றிக்கு தன்னோட திறமை தான் காரணம்னு நம்ப ஆரம்பிச்சாரு. அது வெறும் லக்குனால கிடைச்சதுங்கிறத சுத்தமா மறந்துட்டாரு. இது மனுஷனோட ஒரு அடிப்படை குணத்தை காட்டுது. நாம நிறைய சமயம் சூழ்நிலை கூட தான் போராடுறமே தவிர திறமை கூட இல்ல. உங்க வாழ்க்கைய 4 பர்னர் இருக்கிற ஒரு ஸ்டவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. பணம், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இதுல எதையாவது ஒன்னையாவது குறைக்க வேண்டியிருக்கும். நீங்க பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஜெயிக்கலாம், தப்பில்ல. ஆனா அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இங்கதான் அரைவல் ஃபேலசின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை வருது. அப்படின்னா என்னன்னா, நீங்க அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ணும்போது நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அந்த பயணத்துல நீங்க உங்க உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் தொலைச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த வெற்றி உண்மையிலே இதுக்கு தகுதியானதா? சோ இந்த மோனோபோலி எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு சொல்றது இதுதான். வாழ்க்கையில நாம எந்த சைட்ல வேணாலும் இருக்கலாம். உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நீங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க குறை சொல்லிட்டே இருக்கலாம், இல்லனா உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம். நீங்க இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது?